Bread Sacrament Prayer. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the Eternal Father, that They are willing to take up and then the name of Thy Son, and always remember Him and keep His commandments which He has given them, that they may always have Spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the Eternal Father, that they do always remember Him, that they may have Spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கை கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. Matthew chapter 6 verse 9 to 13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. James chapter 3 verse 1 to 18. ஜேம்ஸ் 3 அதிகாரம் 1 முதல் 18 வசனம் வரை. வசனம் 1. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடையவும் என்று அறிந்து உங்களில் அநேகர்கள் போதகராக இருப்பீர்களாக. My brethren, be not many masters, knowing that we shall and receive the greater mention. வசனம் 2. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல்ல தவறுகிறவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். For in many things we offend all. If any man offend not in the word, the same is an perfect man, and able also to the daily the whole body. வசனம் 3. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திரும்பி நடத்துகிறோம். Behold, we put bit in the horse mouths, that they may obey us, and we turn about their
whole body. வசனம் 4. கப்பலையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். Behold also this ship, you reach into God, they be so great, and are the drive of the fierce winds, here they turned about with a very small lemon, whatsoever the governor listeth. வசனம் 5. இப்படியே நாவானதும் சிறிய அவயங்களாயிருந்தும் பெருமையானவைகளையே பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காற்றை கொளுத்துகிறது. Even so that tongue is a little member, and the be asked great things, and behold how great here matters a little fire kindled. வசனம் 6. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறதையும் நரக அக்கினியினாலே கொளுத்தப்படுகிறதையும் இருக்கிறது. And the tongue is the fire, a world of the infinity. So is the tongue among your the members, that it had fled the whole body, and the setteth and the fire, and the course of the nature, and it is set and the fire of the heart. வசனம் 7. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளை சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டது உண்டு. For every kind of the beasts, and of the birds, and of the serpents, and of the things in the sea, is the temper, and hate, and bend, and temper of the mankind. வசனம் 8. நாவு அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்கு உள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. But the tongue can no man and them, it is an unruly evil, full of the delight person. வசனம் 9. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். Therewith and blessed be God, even the Father, and therewith curse we man, which are the made and after the similitude of God. வசனம் 10. துதித்தாலும் சபித்தாலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. I have this same mouth, and proclaimeth blessing and the cursing, my brethren, these and things and how not so to be. வசனம் 12. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பு கசப்பான தண்ணீர் சுரக்குமோ? Don't ye found and send for the same
place and speed and water and the better. வசனம் 12. என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ மரங்களையும் திராட்சை செடி அத்திமர பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்றும் தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. Can the fig tree, my brethren, bear olive branches, yet a vine fig? So can no an fountain, both an hill salt water and fresh. வசனம் 13. உங்களில் ஞானி விவேகியுமாய் இருக்கிறான் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலேயே காண்பிக்க கடவன். Who is the vision man and the endured with knowledge among you? Let him and shout out of the good conversation is the walk with meekness have the wisdom. வசனம் 14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்து இருக்கிறீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். But if ye have the better envying and the strife in your hearts and glory not, and lie not against the truth. வசனம் 15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிய சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பொய் தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. This wisdom and disconnected not from the above, but is the earthly and sure devilish. வசனம் 16. வைராகியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே சகல துர்ச்செயல்களும் உண்டு. For where an heaving and stir is, and there is a confusion and every evil work. வசனம் 17. பரத்திலிருந்து வருகிற ஞானமே முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் கனம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கிரியினாலும் நிறைந்ததாயும் பச்சம் தாபம் இல்லாததாயும் மாயற்றதாயும் இருக்கிறது. But the wisdom that and from above is the first and pure, then possible, gentle and easy to be entreated, full of mercy and good and fruit, without an partiality and without an hypocrisy. வசனம் 18. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. And the fruits of the righteousness is the shown in peace of them that make and peace. Okay, come follow my books. ஆழ்ந்த அன்பு மற்றும் நன்றியுணர்வுடன் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று நான் சாட்சியளிக்கிறேன். தமது சபையை வழிநடத்தவே அவர் உயிர்த்தெழுந்தார். கடவுளின் பிள்ளைகள் அனைவரும் அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களின் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மீதுள்ள விசுவாசத்தினால் நம் வாழ்வில் உள்ள மலைகளை போன்ற தடைகளை நம்மால் நகர்த்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் இவ்வாறு சாட்சியளிக்கிறேன். ஆமென். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 88:68 ஆகையால் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அப்போது உங்கள் மனம் கடவுள் மீது மட்டுமே ஒருமுகப்படும். அவரை நீங்கள் காணும் நாட்கள் வரும்,
ஏனெனில் அவர் தமது முகத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அது அவருடைய சொந்த நேரத்தில், அவருடைய சொந்த வழியில், அவருடைய சொந்த சித்தத்தின்படியே நடைபெறும். ஆதியாகமம் இரவு 7:12 முதல் 29 வரை 12 பில்க்ரோ. அப்பொழுது அந்த மனிதர்கள் லோத்திடம், இங்கே உனக்கு வேறு யாராவது இருக்கிறார்களா? உன் மருமகன்கள், உன் மகன்கள், உன் மகள்கள், இப்பட்டணத்தில் உனக்குச் சொந்தமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் இவ்விடத்திலிருந்து வெளியே அழைத்துச் செல். 13 ஏனெனில் நாங்கள் இவ்விடத்தை அழிக்கப் போகிறோம். இங்கிருப்பவர்களைக் குறித்த கூக்குரல் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெருகியிருக்கிறது. எனவே இதை அழிப்பதற்காகவே கர்த்தர் எங்களை அனுப்பியிருக்கிறார் என்று கூறினார்கள். 14 லோத்து வெளியே சென்று தன் மகள்களை மணந்திருந்த தன் மருமகன்களிடம் பேசி, எழுந்து நில்லுங்கள், இவ்விடத்தை விட்டு வெளியேறுங்கள், ஏனெனில் கர்த்தர் இப்பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்று கூறினார். ஆனால் தன் மருமகன்களின் கண்களுக்கு அவர் ஏதோ கேலி செய்பவரைப் போலவே தோன்றினார். 15 பில்க்ரோ. மறுநாள் காலையில் விடியற்காலம் ஆனபோது அந்த தூதர்கள் லோத்தை அவசரப்படுத்தி, எழுந்திரு, உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 மகள்களையும் அழைத்து கொண்டு வெளியேறு, இல்லையெனில் இப்பட்டணத்தின் அக்கிரமத்தினிமித்தம் நீயும் அழிந்து போவாய் என்று கூறினார்கள். 16 அவர் தாமதித்துக் கொண்டிருந்தபோது கர்த்தர் அவர் மீது இரக்கமாயிருந்தபடியால் அந்த மனிதர்கள் லோத்தின் கையையும் அவர் மனைவியின் கையையும் அவருடைய 2 மகள்களின் கையையும் பற்றிக்கொண்டார்கள். பின்னர் அவரை வெளியே அழைத்துச் சென்று பட்டணத்திற்கு வெளியே பாதுகாப்பாக விட்டுவிட்டார்கள். 17 பில்க்ரோ. அவர்களை பட்டணத்திற்கு வெளியே அழைத்துச் சென்ற பின்பு ஒருவன் லோத்திடம், உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி தப்பித்துக்கொள், உன் பின்னால் திரும்பி பார்க்காதே, இந்த பள்ளத்தாக்கு முழுவதிலும் எங்கும் நிற்காதே, நீ அழிந்து போகாதபடிக்கு மலைப்பகுதிக்கு ஓடி தப்பித்துக்கொள் என்று கூறினான். 18 அதற்கு லோத்து அவர்களை நோக்கி, ஆ, என் ஆண்டவரே, அப்படி அல்ல. 19 இதோ, அடியேன் கண்களில் தயவு பெற்றேன். என் உயிரைக் காக்க நீர் எனக்கு காண்பித்த உம்முடைய கிருபையை நீர் பெரிதுபடுத்தினீர். ஆனால் தீங்கு என்னை அணுகி நான் இறந்து போகாதபடிக்கு என்னால் மலைக்கு ஓடிப்போக முடியாது. 20 இதோ, ஓடிப்போக இந்த நகரம் சமீபமாயிருக்கிறது, அது சிறியதுமாயிருக்கிறது. ஆ, நான் அங்கே ஓடிப்போகட்டும், அது சிறியதுதானே, அப்பொழுது என் உயிர் பிழைக்கும். 21 அதற்கு அவர் அவனை நோக்கி, இதோ, நீ கேட்டுக்கொண்ட இந்த காரியத்திலும் நான் உனக்கு தயவு செய்து நீ குறிப்பிட்ட இந்த நகரத்தை நான் கவிழ்த்து போடாதிருப்பேன். 22 நீ தீவிரமாய் அங்கே ஓடிப்போ, நீ அங்கே போய்ச் சேரும் வரை என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். ஆகையால் அந்த நகரத்திற்கு சோவார் என்று பெயரிடப்பட்டது. 23 லோத்து சோவாருக்குள் பிரவேசித்தபோது சூரியன் பூமியின் மேல் உதித்திருந்தது. 24 அப்பொழுது கர்த்தர் சோதோம் மேலும் கொமோரா மேலும் கர்த்தரிடத்திலிருந்து வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணினார். 25 அந்த நகரங்களையும் அந்த சமபூமி முழுவதையும் அந்த நகரங்களின் குடிகள் அனைவரையும் பூமியின் பயிர் அனைத்தையும் கவிழ்த்து போட்டார். 26 லோத்தின் மனைவி அவன் பின்னே திரும்பி பார்த்தாள், அவள் உப்பு தூண் ஆனாள். 27 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கர்த்தருக்கு முன்பாக தான் நின்ற இடத்திற்கு போய் 28 சோதோம் கொமோரா திசையிலும் அந்த சமபூமி முழுவதிலும் நோக்கி பார்த்தான். இதோ, அந்த தேசத்தின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. 29 தேவன் அந்த சமபூமியின் நகரங்களை அழித்தபோது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த நகரங்களை தாம் கவிழ்த்து போட்ட அந்த அழிவின் நடுவிலிருந்து லோத்தை வெளியே அனுப்பிவிட்டார். தீமையிலிருந்து விலகி ஓடும்படியும் திரும்பி பார்க்காதிருக்கும்படியும் கர்த்தர் எனக்கு கட்டளையிடுகிறார்.
லோத்தையும் அவனது குடும்பத்தையும் பற்றி வாசிக்கும்போது தீமையிலிருந்து விலகி ஓடுவது குறித்து நீங்கள் என்ன பாடங்களை கற்றுக்கொள்கிறீர்கள்? உதாரணமாக, லோத்தும் அவனது குடும்பமும் அழிவிலிருந்து தப்பித்துக்கொள்ள உதவும் வகையில் தேவதூதர்கள் கூறியதும் செய்ததும் பற்றி உங்களை மிகவும் கவர்ந்த விஷயம் என்ன? உலகத்திலுள்ள தீய தாக்கங்களிலிருந்து விலகி ஓடவோ அல்லது அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறவோ கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எவ்வாறு உதவுகிறார்? இரட்சகர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் முன்னோக்கி பார்க்க வேண்டிய வேளைகளில் நீங்கள் பின்னோக்கி பார்க்க வசனம் 26 தூண்டப்படக்கூடிய சூழ்நிலைகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். லூக்கா 9:62-62 அதற்கு இயேசு அவனை நோக்கி, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவனல்ல என்றார். என்ற வசனம் இந்த கருத்தை பற்றிய உங்கள் புரிதலுக்கு எதைச் சேர்க்கிறது? மேலும் காண்க. ஜோசப் ஸ்மித் மொழிபெயர்ப்பு. ஆதியாகமம் 19-9-15 வேதாகமத்தின் பின்னிணைப்பில் உள்ளது. 9 அதற்கு அவர்கள் அவனை நோக்கி, பின்வாங்கி நில் என்றார்கள். மேலும் அவர்கள் அவன் மேல் கோபங்கொண்டார்கள். 10 அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதாவது, இந்த ஒரு மனிதன் நம்மிடையே தங்குவதற்காக வந்தான். இப்போதோ இவன் தன்னை நியாயாதிபதியாக நியமித்துக் கொள்ள பார்க்கிறான். எனவே அவர்களை விட இவனையே நாம் மிக கடுமையாக நடத்துவோம். 11 ஆதலால் அவர்கள் அந்த மனிதனை நோக்கி, அந்த மனிதர்களையும் உன் மகள்களையும் எங்களிடம் ஒப்படை, எங்களுக்குச் சரியென தோன்றும் விதத்தில் நாங்கள் அவர்களை நடத்துவோம் என்றார்கள். 12 சோதோம் நகரத்தாரின் இப்பொல்லாப்பு நிகழ்ந்தது அதற்கு பின்னரேயாகும். 13 அதற்கு லோத்து, இதோ நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இதுவரை எந்த ஆணுடனும் உறவு கொண்டதில்லை, அவர்களை நான் உங்களிடம் வெளியே கொண்டுவராதபடிக்கு என் சகோதரர்களாகிய உங்களிடம் நான் மன்றாட அனுமதியுங்கள். உங்கள் கண்களுக்குச் சரியென தோன்றும் விதத்தில் நீங்கள் அவர்களை நடத்தக்கூடாது. 14 ஏனெனில் இக்காரியத்தில் தேவன் தம்முடைய ஊழியக்காரனை நியாயப்படுத்த மாட்டார். ஆதலால் என் சகோதரர்களாகிய உங்களிடம் நான் ஒரே ஒருமுறை மன்றாடுகிறேன், இந்த மனிதர்களுக்கு நீங்கள் எவ்வித தீங்கும் செய்யாதீர்கள். என் வீட்டில் அவர்கள் சமாதானத்தோடு இருக்கட்டும், ஏனெனில் என் கூரையின் நிழலில் அடைக்கலம் தேடியே அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். 15 அவர்கள் லோத்தின் மேல் கோபங்கொண்டு கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைய நெருங்கி வந்தார்கள். Deep feelings of love and gratitude. I declare my witness that Jesus Christ is indeed risen. He is risen to lead His church. He is risen to bless the lives of all of God's children. Wherever they live, with faith in Him, we can move the mountains in our lives. I so testify in the sacred name of Jesus Christ. Amen. Doctrine and Covenants 88:68. Therefore, sanctify yourselves that your minds become single to God, and the days will come that you shall see Him, for He will unveil His face unto you, and it shall be in His own time, and in His own way, and according to His own will. Genesis chapter 19:12-29, paragraph mark. And the men said unto Lot, Hast thou here any besides son-in-law, and thy sons, and thy daughters, and whatsoever thou hast in the city? Bring them out of this place. 13 For we will destroy this place, because the cry of them is waxen great before the face of the Lord, and the Lord hath sent us to destroy it. 14 And Lot went out, and spake unto his sons-in-law, which married his daughters, and said, Up, get you out of this place, for the Lord will destroy this city.
but he seemed as one that mocked unto his sons-in-law. 15 paragraph mark. And when the morning arose, then the angels hastened Lot, saying, Arise, take thy wife, and thy 2 daughters, which are here, lest thou be consumed in the iniquity of the city. 16 And while he lingered, the men laid hold upon his hand, and upon the hand of his wife, and upon the hand of his 2 daughters, the Lord being merciful unto him, and they brought him forth, and set him without the city. 17 paragraph mark. And it came to pass, when they had brought them forth abroad, that he said, Escape for thy life. Look not behind thee, neither stay thou in all the plain. Escape to the mountain, lest thou be consumed. 18 And Lot said unto them, O, not so, my Lord. 19 Behold now, thy servant hath found grace in thy sight, and thou hast magnified thy mercy, which thou hast showed unto me in saving my life, and I cannot escape to the mountain, lest some evil take me, and I die. 20 Behold now, this city is near to flee unto, and it is a little one. Oh, let me escape thither, is it not a little one, and my soul shall live. 21 And he said unto him, See, I have accepted thee concerning this thing also, that I will not overthrow this city, for the which thou hast spoken. 22 Haste thee, escape thither, for I cannot do anything till thou be come thither. Therefore the name of the city was called Zoar. 23 paragraph mark. The sun was risen upon the earth when Lot entered into Zoar. 24 Then the Lord rained upon Sodom and upon Gomorrah brimstone and fire from the Lord out of heaven. 25 And he overthrew those cities, and all the plain, and all the inhabitants of the cities, and that which grew upon the ground. 26 paragraph mark. But his wife looked back from behind him, and she became a pillar of salt. 27 paragraph mark. And Abraham gat up early in the morning to the place where he stood before the Lord. 28 And he looked toward Sodom and Gomorrah, and toward all the land of the plain, and beheld, and, lo, the smoke of the country went up as the smoke of a furnace. 29 paragraph mark. And it came to pass, when God destroyed the cities of the plain, that God remembered Abraham, and sent Lot out of the midst of the overthrow, when he overthrew the cities in the which Lot dwelt. The Lord commands me to flee wickedness and not look back. What lessons do you learn about fleeing wickedness as you read about Lot and his family? For example, what impresses you about what the angels said and did to help Lot and his family escape destruction? How does the Lord help you and your family flee or find protection from evil influences in the world? Think about situations where you may be tempted to look back. Verse 26. When you ought to be looking forward with faith in the Savior. What does Luke 9:62 in Jesus said unto him, No man, having put his hand to the plow, and looking back, is fit for the kingdom of God. Add to your understanding of this concept. See also Joseph Smith translation. Genesis chapter 19 9-15, in the Bible appendix. 9 And they said unto him, Stand back. And they were angry with him. 10 And they said among themselves, This one man came in to sojourn among us, and he will needs now make himself to be a judge. Now we will deal worse with him than with them. 11 Wherefore they said unto the man, We will have the men, and thy daughters also, and we will do with them as seemeth us good. 12 Now this was after the wickedness of Sodom. 13 And Lot said, Behold now, I have 2 daughters which have not known man. Let me, I pray you, plead with my brethren that I may not bring them out unto you, and ye shall not do unto them as seemeth good in your eyes. 14 For God will not justify his servant in this thing. Wherefore, let me plead with my brethren, this once only,
that unto these men ye do nothing, that they may have peace in my house. For therefore came they under the shadow of my roof. 15 And they were angry with Lot and came near to break. Next, Hamlet's books. அதற்கு சான்றாக இருந்தது, அப்படி இல்லை என்று நான் நினைக்கவில்லை. ஒருவேளை கைப்பிடிகள் தவறாக எரிந்ததால் பேலி பர்னரை உயரத்திற்கு மாற்றி இருக்கலாம். அடுப்பை சேதப்படுத்தி இருக்க முடியுமா? அப்படி தெரிந்திருந்தால் அதைச் செய்தவருக்கு சாக்லேட் காட்சி ஒரு நீண்ட ஷாட் என்று தெரியுமா? அதாவது காயமடையும் அபாயத்தில் இருந்த ஒரே நபர் பேலிதான் என்று தெரியுமா? நான் நடுங்கினேன். இதை பற்றி நான் தவறாக இருக்க வேண்டும் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். நான் அப்படியே செய்ய வேண்டியிருந்தது. மரியா தீவின் ஓரத்தைச் சுற்றி வந்து அடுப்பு கைப்பிடிகளுக்கு முன்னால் நான் குந்தியிருப்பதைக் கண்டேன். நீ உதவப் போகிறாயா அல்லது தரையில் ஒளிந்து கொள்ளப் போகிறாயா? நான் பாழடைந்த துண்டுகளை எடுத்து என் குப்பை பையில் எறிந்தேன். நான் எழுந்து நின்றேன். மரியா தனது பெரிதும் அலங்கரிக்கப்பட்ட கண்களை உருட்டி செட்டின் மறுபுறத்தில் ஊறவைக்க மடுவில் சேமிக்கக்கூடிய பாத்திரங்களை வைக்கத் தொடங்கினாள். டாட் தனது பையில் ஒரு பாத்திரத்தை வீசினாள். மரியாவை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க தோளில் ஒரு சீப்பிருக்கு, அது குறைந்தது 1000 பவுண்டுகள். அவங்களுக்கு உன்னை பிடிக்காம இருக்கலாம். நான் என் தோளுக்கு மேல இருந்து இன்னொரு பெண்ணை பார்த்தேன். அவங்க பாத்திரங்களை சிங்கில் அடுக்கி வச்சிருந்தப்போ அவ முகத்துல ஒரு முகச்சுளிப்பு இருந்துச்சு. அவளுக்கு என்னை பிடிக்கலையா? நான் அவளுக்கு என்ன பண்றேன்? அவன் சிரித்தான். ஒண்ணுமில்லை. நான் சொல்ல வந்தது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம்னு தான். Was proof of that, I didn't think that was the case. Maybe since the knobs were on incorrectly, Bailey had turned the burner up too high. Could the stove have been tampered with? And if it had, did the person who'd done it know that the chocolate scene was to be a long shot, which meant the only person at risk of being hurt was Bailey? I shivered. I had to be wrong about this, I told myself. I just had to be. Maria came around the side of the island and found me squatting in front of the stove knobs. Are you going to help or hide on the floor? I grabbed the ruined towels and tossed them into my trash bag as I popped up to my feet. Maria rolled her heavily made-up eyes and started putting salvageable dishes in the sink to soak on the other side of the set. Todd threw a pan into his bag. Don't worry about Maria. She has a chip on her shoulder that is at least 1,000 pounds. She might not like you. I looked over my shoulder at the other woman, who had a scowl on her face as she stacked the dishes in the sink. She doesn't like me. What did I do to her? He laughed. Nothing. What I was going to say was she might not like. Piano books. 25 உங்கள் வலது கையை பயன்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சியை உங்களால் அதை சீராகவும் இயல்பாகவும் வாசிக்க முடியும் வரை தினமும் பயிற்சி செய்யுங்கள். கற்க வேண்டிய கீதங்கள் பின்வரும் கீதங்களை நீங்கள் நன்கு அறியும் வரை பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு கீதத்தையும் கற்பதற்கான வழிமுறைகளை பின்பற்றுங்கள். எத்துணை மென்மையானவை கடவுளின் கட்டளைகள். 1. சீரான தாளத்தில் கைதட்டி இந்த கீதத்தில் உள்ள சுரங்களின் தாள பெயர்களை சொல்லுங்கள். 2. 26 இந்த கீதத்தை வாசியுங்கள். வாசிக்கும் போதே ஒவ்வொரு விசையின் பெயரையும் பாடுங்கள். 3. வாசிக்கும் போதே பாடல் வரிகளை பாடுங்கள். 25 Using your right hand,
Practice the exercise below every day until you can play it smoothly and naturally. Hymns to learn. Practice the following hymns until you know them well. Follow the instructions for learning each hymn. How gentle God's commands. 1. Clap a steady beat and say the rhythmic names of the notes in this hymn. 2. 26. Play the hymn and sing the name of each key as you play it. 3. Sing the words as you play. Consulates books. சிஎம் சார் நல்லா படிக்க சொன்னார். திருக்குறள் ஒளிபரப்பு செய்திகள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்த குறிப்பிடத்தக்க புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு சமூக தொலைக்காட்சி சிடிவி அல்லது கேபிள் தொலைக்காட்சிகளின் பரவலாகும். கேபிள் மற்றும் செயற்கைக்கோள்கள் புதிய பரிமாற்றம், உள்கட்டமைப்பு, தொழில்நுட்ப முன்போர் நடவடிக்கைகளில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. டிசிஐ மற்றும் கம்ப்யூட்டர் திரைப்பட விலை உயர்ந்தது. ஆனால் அதே ஆண்டில் பிங் கிராஸ்பி என்டர்பிரைஸின் பொறியாளர்கள் ஆடியோ பதிவு போன்ற அதே கொள்கையின் அடிப்படையில் கருப்பு வெள்ளை படங்களை பிடித்து மீண்டும் இயக்கக்கூடிய ஒரு வீடியோ டேப் ரெக்கார்டரையும் நிரூபித்தனர். வாஷிங்டனில் நடந்த அணிவகுப்பு செய்தி ஒளிபரப்பில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றொரு குறிப்பிடத்தக்க புதிய தொழில்நுட்பத்தின் தாக்கத்தையும் நிரூபித்தது. கண்ணீர் ஏன் கண்களை மங்கச் செய்தது? சோக கண்ணீர் அல்ல, கடுமையான கோபக் கண்ணீர். கிதியோனுக்கு எனக்கும் அது சிறந்தது என்று மாமா எட்வர்டுக்கு தெரியும் என்று எப்படி நினைத்து துணிந்தார்? அவர் எங்களை அறிந்திருக்கவே இல்லை. அழகான வீடு அம்மாவுக்கும் பிடிக்காது. என் கண்களில் இருந்த கண்ணீர் வழியை நான் முழுங்கிக் கொண்டேன். வெளியே போ, அது என் வீடு, என்னுடையதும் கிதியோனுடையதும். நான் அவள் மீது பாய்ந்து அவளை பலமாக கிள்ளினேன். அப்பா ஒருபோதும் சுரங்க தொழிலாளர்களுக்கு அடிபணிய மாட்டார் என்று நான் சொன்னேன். அவர்களுக்கு அதிக சம்பளம் வேண்டுமென்றால் அவர்கள் வேறு எங்காவது வேலை தேட வேண்டும். மாமா எட்வர்டு என்னை மிகவும் ஆர்வமாக பார்த்தார். ஏன், என் பாதுகாவலர்
உன்னுடைய கிதியோனுடைய என் இதயத்தில் ஒரு ஆணி குத்தப்பட்டது. உன் அத்தை எனக்கு மிகவும் அதிக குழந்தைகள் வேண்டுமென ஆசை. சின்ன எட்டி இழந்ததை அவங்க ஒரு நாளும் மறக்கவே மாட்டாங்க தெரியுமா என்றான் அவன். பாடத்திட்டம் இதன் வினைவாக ஐபிசியின் பொருள் வாளான உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்து இருக்கவில்லை. கடந்த காலத்தில் நெருக்கமாக இணைந்து பணியாற்றவும் இல்லை. எங்கள் இரண்டாவது செயல் 100 யோசனை மூளை புயல். மேசையின் மையத்தில் பிரம்மாண்டமான வண்ணமயமான லவ்லிப்ஸ் மிட்டாய் ஐபிசி ஒரு முக்கிய அங்கமான மற்றும் நிறைந்த ஒரு சூளை வைத்தோம். நிகழ்ச்சி இந்த கட்டத்தில் ஐபிசி குழு உண்மையிலேயே ஒரு குழுவாக ஒன்றிணைத்து இருந்தது. முடிவுகள். புதுமை பயிற்சி முகாம்கள் ஒரு புதுமையான நூலகம் இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை ஆய்வும் திட்டப்பட்ட பயிற்சி மூலம் மேலும் புதுமையான சிந்தனையாளர்களாக மாறுவதற்கு தாமே கற்றுக்கொள்ள முடியுமா என்பதையும் கண்டறியும். நாங்கள் புதுமைப்பட்டோம். கிக்பாக்ஸிங்கில் அம்மா கூறினார். அவர்கள் இருவரும் ஒரே நேரத்திலே பேசினார்கள். நான் குழப்பத்துடனே ஒன்றிலிருந்து மற்றொன்றை பார்த்தேன். ஏனென்றால் நீ பதறிப் போவாய் என்று எனக்கு தெரியும். நீயும் பதறிப் போவாய் என்றாள் ஜென்னா. அதை மறந்துவிடு. நான் அதை கையாள முடியும். அவ்வளோதான். நாளைக்கு சாபட் டே. பரிசுத்தமான ஆயத்தமாகணும். இனி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கொடுக்க போகிற டேக்கு கூட எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கும் சொல்லி காட்டினேன். 5 minutes தான் வேலை முடிஞ்சுது. நான் எப்படி 10 minutes வரைக்கும் கொண்டு போகிறேன்னு தெரில. கடவுள் தான் அந்த இடத்துல என்ன அற்புதமாகவும் அபரிவிதமாகவும் நடத்துவார். லூக்காவில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி படிக்கும்போது கேட்டேன். விதை விதைத்து கொண்டே போயிட்டுருக்கவன் விதையை விதைச்சிட்டு களைப்பை பின்னாடி பார்க்கக்கூடாது. அதாவது விதை தான் விதைச்சிட்டு போயினே இருக்கணும். அவன் அந்த வேலையை மட்டும் தான் செய்யணும். பின்னாடி அது விளையுமா விளைய வைக்கிற தேவன் அதை விளைய வைப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம காஸ்பலை சமயம் கிடைத்தாலும் கிடைக்கணும் சொல்லிட்டு தான் இருக்கணும். நம்ம அதில் பலன் வந்துதான் வரலையான்றதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்றது தான் அது முக்கியத்துவமான நோக்கமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.